Hello students, welcome to our channel at our thoughts. இப்போ பார்ட் சி சாப்டர் 18 ஹெரிடிட்ரி பார்த்துட்ருக்கோம். அதாவது லாங் ஆன்சரோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். பேஜ் நம்பர் 272ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸை எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது ஃப்ரம் மோனோஹைப்ரிட் கிராஸ்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. தி டைஹைப்ரிட் கிராஸ் இன்வால்வ்ஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ரவுண்ட் எல்லோ சீட் அண்ட் ரிங்கிள்ட் க்ரீன் சீட். அதாவது டைஹைப்ரிட் கிராஸில் என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். என்னென்ன கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அந்த ரெண்டு பேர்னால், ஒன்று ரவுண்ட் எல்லோ சீடாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ட் க்ரீன் சீடாக இருக்கும். இப்போது when pea plant having round yellow seed cross பண்ணால் with pea plant having the wrinkled green seedோட F1 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன கிடைக்கும்னா வெறும் ரவுண்ட் எல்லோ சீட் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நோ wrinkled green seed வேர் ப்ரொடியூஸ்டுன்னு சொல்கிறோம். அதாவது என்ன கண்டிஷன், when the pea plant having round yellow seed crossbred with pea plant having wrinkled green seed in the first generation only round yellow seeds were producedன்னு சொல்கிறோம். இது டைஹைப்ரிட் கண்டிஷனில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ. அண்ட் இங்கே என்னென்னா no wrinkled green seed were obtained. round yellow color seeds were dominant and wrinkled green seeds were recessive. இதில் எது டாமினன்ட் கேரக்டர் எது ரெசசிவ்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ தான் வந்து டாமினண்ட்டு. அதுக்கப்புறம் ரிங்கிள்டு க்ரீன் சீடு வந்து என்னென்னா ரெசசிவ் கேரக்டர்னு பார்க்குறோம். அடுத்து when the round yellow seeds were crossbred by self pollination. இப்போ ரவுண்ட் எல்லோ சீட் இன்னும் ரவுண்ட் எல்லோ சீட் இது ரெண்டுத்துமே crossbred பண்ணுறோம் செல்ஃப் பாலினேஷன். அப்போ என்ன ஆகுது, 4 type of seed having different combination of shape and color were obtained ன்னு சொல்கிறோம் in F2 generation. அதாவது செல்ஃப் பாலினேஷன் crossbred பண்ணுறோம், ஒரே வெரைட்டி தான் ரவுண்ட் எல்லோ சீடே பண்ணுறோம். அதில் என்ன கிடைக்குது, நமக்கு 4 டைப் ஆஃப் சீட் கிடைக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், ஒன்று ஷேப் வேறு கலர் வேறு F2 ஜென்ரேஷனில் கிடைக்குது. அது என்னென்னா தே வேர் ரவுண்ட் எல்லோ ஒன்று, ரவுண்டு க்ரீன் ஒன்று, ரிங்கிள்டு எல்லோ ஒன்று, ரிங்கிள்டு க்ரீன் ஒன்று. இப்போது ஃப்ளூட் சார்ட் டயக்ராம் நம்ம பார்த்துடலாம் டைஹைப்ரிட் கிராஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பேசணும், பியோர் ப்ரீடிங் ரவுண்டு எல்லோ சீட் சொன்னோம். அதை என்னவா நம்ம டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் லெட்டரு RRYYன்னு டினோட் பண்ணுவோம். அதே பியோர் ப்ரீடிங் ரிங்கிள்டில் க்ரீன் சீட் பார்த்தீங்கன்னா க்ரீன் பேரண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் டினோட் பண்ணுவோம் RRYYன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்னென்ன கேமெட்ஸ் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R1 Y1 வரும் இந்த பியோர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோலேருந்து. அதே மாதிரி பியோர் ப்ரீடிங் ரிங்கிள்டு க்ரீன் சைட்லேருந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் கிடைக்கும். இதுலேருந்து ரிசல்ட் என்ன கிடைக்கும், இந்த கேமெட் ஃபியூஷன் ஆச்சுனாக்கா F1 ஜென்ரேஷனில் டைஹைப்ரிட் கிராஸ் பண்ணுறதுல ரவுண்டு எல்லோ சீட் தான் கிடைக்குது எல்லாமே. புரிஞ்சுதா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரவுண்ட் எல்லோ சீட் கிடைச்சது இல்லையா, இதை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். அதாவது என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா கேபிட்டல் R ஸ்மால் ஆர் ஒய் கிராஸ் அதே கேபிட்டல் R ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதுதான் செல்ஃப் பாலினேஷன் நடக்குது. இது வந்து என்னது டைஹைப்ரிட் ரவுண்டு எல்லோ சீடு இல்லையா. இப்போ இதுக்கு டேபிள் நம்ம போட்டுருவோம். இந்த டேபிளில் உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எழுதி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறதுனால நான் வந்து ஸ்லைடே வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகிறேங்க. ஆனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ கேமெட் என்னென்ன பாசிபிள் கேமெட்டு, கேப்ஸ் ஆர் கேப்ஸ் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் மேலே ஹரிசாண்டலில் படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் வேர்ட்டிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா அது எதுவும் பாசிபிள் கேமெட் கேபிட்டல் R Y1, அதே ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட. அதே மாதிரி கேபிட்டல் ஆர் வித் த
ஸ்மால் ஒய், அதே மாதிரி ஸ்மால் ஆர் வித் த ஸ்மால் ஒய். ஃபஸ்ட் என்ன பாசிபிள், 2 கேப்ஸ் ஆர் ஒய், அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இது பாசிபிள். இந்த டேபிள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினோடைபிக் ரேஷியோ வந்து என்னது F2 ஜென்ரேஷனுக்கு 9:3:3:1. அதாவது 9 வந்து என்னது ரவுண்டு எல்லோ கிடைக்கிறது 9ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரிங்கிள்டு எல்லோ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 3 சொல்கிறோம். ரவுண்டு க்ரீன் பார்த்திங்கன்னா எத்தனை கிடைக்குது, 3 கிடைக்குது. ரிங்கிள்டு க்ரீன் பார்த்திங்கன்னா 1 கிடைக்குது. இதுதான் வந்து டைஹைப்ரிட் கிராஸில் இருக்குது. A dihybrid cross produced 4 types of F2 offspring in the ratio of 9 with 2 dominant triads, அதுக்கப்புறம் 3 with 1 dominant triad and 1 recessive triad. Next 3 with another dominant triad and another recessive triad, and 1 with 2 recessive triads. The new combination of triads with a round green and wrinkled yellow had appeared in the dihybrid cross F2 generation. The ratio of each phenotype of seeds in the F2 generation is 9:3:3:1. This is known as dihybrid ratio. பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொஷின் ஆன்சர் எழுதும் போது இந்த ரேஷியோலாம் கரெக்டாக போடணும். இதுக்கெல்லாம் மார்க்ஸ் அலாட்மெண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது F2 ஜென்ரேஷனோட ரேஷியோ டைஹைப்ரிட் ரேஷியோ, அதாவது என்ன 9:3:3:1. டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா பிட்வீன் மோனோஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ் என்னென்னு. மோனோஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன, இட்ஸ் அ ஜெனட்டிக் கிராஸ். அது இன்வால்வ்ஸ் a single pair of gene தான் which is responsible for one characteristic triad. Parents differ by single triad. மோனோஹைப்ரிட் ரேஷியோ என்ன கிடைக்கும், F2 ஜென்ரேஷனில் 3:1 கிடைக்கும். அதே டைஹைப்ரிட் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஜெனட்டிக் கிராஸ். அது இன்வால்வ்ஸ் 2 பேர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும் which are responsible for 2 triads. அப்போ தி பேரண்ட்ஸ் have 2 different independent triads. அதனால் இந்த டைஹைப்ரிட் ரேஷியோ என்ன கிடைக்கும் இந்த F2 ஜென்ரேஷன் 9:3:3:1. இப்போ செகண்ட் கொஷின், how is the structure of DNA organized? அதாவது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. 2 கொஷின் இருக்குது. ஒரு கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் எழுதிட்டுலாம் விட்டு வந்துடாதீங்க, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. இது வந்து லாங் ஆன்சர். அதனால் கொடுத்த கொஷின் என்னென்னு பார்த்துட்டு படித்து அதுக்கான ஹெட்டிங் அதெல்லாம் போட்டு பாயிண்ட் வைஸ் நோட் பண்ணி எழுதுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். DNA is the hereditary material as it contains the genetic information. DNA வந்து என்னன்னு சொல்கிறோம், ஹெரிடிட்டரி மெட்டீரியல் சொல்கிறோம். ஏன்னா இதில் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இட் இஸ் எ லார்ஜ் மாலிக்யூல் கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இட் இஸ் கால்டு அ பாலிநியூக்ளியோடைடு. இது வந்து லார்ஜ் மாலிக்யூல் சொல்கிறோம். இதில் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கால்டு அ பாலிநியூக்ளியோடைட். ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். எல்லா நியூக்ளியோடைடுமே என்ன கன்சிஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, 3 காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்னா சுகர் மாலிக்யூல் இருக்கும், நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், ஃபாஸ்ஃபேட் குரூப் இருக்கும். இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனை சொல்கிறோம். சுகர் மாலிக்யூல் என்ன சுகர் மாலிக்யூல் இருக்கும், இது வந்து என்ன டிஎன்ஏ. அப்போ டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்குது. நைட்ரோஜனஸ் பேஸ் அது வந்து என்னென்னா 2 டைப் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது டிஎன்ஏல. தே ஆர் பியூரின் ஒன்று, பிரிமிடின் ஒன்று. பியூரின் சொல்லும் போது என்னென்னா அடினைன் அண்ட் குவானைன் வரும். இப்போ பியூரினுக்கு வந்து ஏஜ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடினைன் ஒன்று, குவானைன் ஒன்று. ஏஜ்னா என்ன, ஏஜிஇ, ஏ அடினைன், ஜி குவானைன் போட்டுடுங்க. அடுத்தது பிரிமிடினில் பார்த்தீங்கன்னா சைட்டோசின் ஒன்று, தைமின் ஒன்று. சைட்டோசின் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோசின் CYT வருதா, T ஃபார் தைமின் வந்து இதோட பேர் பண்ணி எழுதுறீங்க. இதை வந்து மாற்றி மாற்றி எழுதிட்டிங்கன்னா மார்க் வராது. பியூரின் அண்ட் பிரிமிடின் தப்பாக எழுதிடுவீங்க. அதுக்காக ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கே ஞாபகம் இருந்தால் சூப்பர் தான், எழுதிடுங்க. சைட்டோசின் அண்ட் தைமின். அடுத்து ஃபாஸ்ஃபேட் குரூப் பார்த்திங்கன்னா தி பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் ஃபார்ம் எ டபுள் ஹெலிக்ஸ்.
nitrogenous base in the center are linked to sugar phosphate units which form the backbone of the DNA. Pairing between the nitrogenous base is very specific and is always between purine and pyrimidine linked by hydrogen bond. Phosphate group வந்து என்னென்னு சொல்கிறோம், the polynucleotide chain forms the double helix ன்னு சொல்கிறோம். Nitrogenous base வந்து in the center, அது வந்து linked to sugar and the phosphate unit which form the backbone of the DNA. டிஎன்ஏயோட பேக்போன் எது ஃபார்ம் பண்ணுது, சுகரும் ஃபாஸ்ஃபேட் யூனிட்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பேர் ஆகிறது பிட்வீன் இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். அது வந்து ஆல்வேஸ் பிட்வீன் தி பியூரின் அண்ட் தி பிரிமிடின். அது எப்படி லிங்க் ஆகியிருக்கும்னா பை தி ஹைட்ரோஜன் பாண்ட்னால சொல்கிறோம். இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பாருங்கள். டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் பிட்வீன் 3.4 நானோமீட்டர், அதாவது இதுக்கும் இருக்க 3.4 நானோமீட்டர்னா ஈச் டர்ன் இருக்கு இல்லையா டபுள் ஹெலிக்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா 3.4 நானோமீட்டர், அதாவது 34 ஆம்ஸ்ட்ராங். அதில் வந்து 10 ஸ்பேர்ஸ் இருக்கும் ஃபார் தி கம்ப்ளீட் டர்ன். அதுக்கப்புறம் பிட்வீன் தி அடினைன் தைமைனுக்கும் குவானைன் அண்ட் சைட்டோசைனுக்கும் இருக்க ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 0.34 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரூவோட ஸ்பேஸ் டெப்த்து பார்த்திங்கன்னா 1 நானோமீட்டர் இருக்கும். இப்போது பேராகிராஃப்க்கு பார்க்கலாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன். அடினைன் வந்து இப்போ லிங்க் ஆகும் இது கூடனா தைமின் கூட தான் லிங்க் ஆகும், அதுவும் வித் டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட், 2 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ். ஆனால் சைட்டோசின் பார்த்திங்கன்னா இதோட லிங்க் ஆகும் குவானைன் கூட வித் 3 ஹைட்ரோஜன் பாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணி எழுதிடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி கூட ஜி, ஏ கூட டி, அட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடி பேர் ஆகும் வித் டபுள் பாண்டு. சைட்டோசின் பார்த்திங்கன்னா குவானைன் கூட தான் பேர் ஆகும் வித் 3 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ். இந்த ஹைட்ரோஜன் பாண்ட் பிட்வீன் நைட்ரோஜனஸ் பேஸ் மேக்ஸ் த டிஎன்ஏ molecule stable. The nucleotides in a helix are joined together by the phosphodiester bond ன்னு சொல்கிறோம். The biological significance of DNA என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is responsible for the transmission of hereditary information from one generation to the next generation. அதாவது டிஎன்ஏ இது வந்து என்ன ட்ரான்ஸ்மிட் பண்ணுது, ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இது என்ன கண்டெயின் பண்ணுது, இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்டு ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் இதுக்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. It also controls the developmental process and life activities of an organism. ஒரு ஆர்கனிசம் டெவலப்மெண்டல் ப்ராசஸ், அதனுடைய லைஃப் ஆக்டிவிட்டி இது கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதுக்கிட்ட தான் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதும் இந்த டிஎன்ஏ தான் ரெஸ்பான்சிபிள். இதெல்லாம் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏல எழுதுகிறோம்.